ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி இந்து இணையதள தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 25/12/2014 முதல் 31/12/2014 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் வலுத்து இருக்கிறார். செவ்வாயை குருவும் சனியும் பார்க்கிறார்கள். இதனால் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை காண வாய்ப்பு கூடி வரும். பொருளாதார நிலை சீராகவே இருந்து வரும். புதிய சொத்துக்கள் வாங்க சந்தர்ப்பம் கூடி வரும். நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதற்கான பயனும் கிடைத்து வரும். வார பின்பகுதியில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேதுவுடன் கூடுவதால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். மனத்தில் சிறு சங்கடம் ஏற்பட காரணம் உண்டு. புதியவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்ளவும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் குரு இருப்பது விசேடமாகாது. குரு வக்கரமாக இருப்பதும் பிரச்சனையாகும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் விழிப்புடன் ஈடுபடுவது நல்லது. 7இல் சனி இருந்தாலும் அவர் உங்கள் ராசிக்கு யோகக்காரகன் என்பதால் பழைய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். 8இல் சூரியன் இருப்பதால் உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். புதன் சுக்கிரன் ஆகியோரது பலம் காரணமாக வியாபாரத்தில் வளர்ச்சி காண சந்தர்ப்பம் கூடி வரும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். வார பின்பகுதியில் தொழில் ரீதியாக ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். ஆன்மீக அறநிலைய பணியாளர்கள் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள். 28ஆம் தேதி முதல் புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமும் 30ஆம் தேதி முதல் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமும் மாறுவதால் தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் நற்காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். மக்களால் ஒரு நன்மைகள் உண்டாகும். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கையை வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார்கள். வார ஆரம்பம் சுமாராக இருக்கும் என்றாலும் வார நடுப்பகுதியிலிருந்து நல்ல திருப்பம் உண்டாகும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் பெறுவீர்கள். செய்து வரும் தொழிலில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். ஆன்மீக அறநிலைய பணியாளர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். குடும்ப நலம் சிறப்பாக இருந்து வரும். பொருள் வரவு அதிகரிக்கும். பேச்சில் இனிமையும் திறமையும் உண்டாகும். 28ஆம் தேதி முதல் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் மாறுவதால் எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் உதவிக்கரம் நீட்டுவார்கள். 30ஆம் தேதி முதல் சுக்கிரன் 8ஆம் இடம் மாறுவதால் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். 4இல் ராகு இருப்பதால் துர்க்கை அம்மனை வழிபடவும். சூரிய பலம் குறைவாக இருப்பதால் ஆதித்தனை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியில் குருவும் 7இல் சந்திரன் செவ்வாய் ஆகியோரும் உலவுவதால் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள். அவர்களால் அனுகூலம் உண்டாகும். பயணத்தின் மூலம் ஒரு எண்ணம் ஈடேறும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 8ஆம் இடம் மாறுவதால் மனத்தில் சிறு கவலை ஏற்பட்டு விலகும். வார கடைசியில் சந்திரன் 9ஆம் இடம் மாறி கேதுவுடன் கூடி குருவின் பார்வையை பெறுவதால் ஆன்மீக அறநிலைய பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். தொலைதூர பயணத்தின் மூலம் ஒரு எண்ணம் நிறைவேறும். புதியவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். 5இல்
சனி உழவினாலும் கூட சனியை குரு பார்ப்பதால் நலமுண்டாகும். அதிக கெடுதல்கள் ஏற்படாமல் நீங்கள் காக்கப்படுவீர்கள். கேதுவுக்கு பிரீதியாக விநாயகரை வழிபடுவது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் ஆகியோருடன் உலவுகிறார். ராசிக்கு 12இல் குரு இருந்தாலும் வக்கரமாக இருப்பதால் ஒரு நன்மைகள் உண்டாகும். செவ்வாய் பலம் அதிகமாக உள்ளது. இதனால் மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். எடுத்த காரியங்களில் எப்பாடுபட்டாவது வெற்றி பெறுவீர்கள். 4இல் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வாருங்கள். 28ஆம் தேதி முதல் புதன் 6ஆம் இடம் மாறுவதால் வியாபாரிகளுக்கு லாபம் கூடும். 30ஆம் தேதி முதல் சுக்கிரன் 6ஆம் இடம் மாறுவது விசேடமாகாது. பெண்களாலும் மனைவியாலும் சங்கடங்கள் உண்டாகும். பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் தடைப்படும். புதிய காரியங்களில் ஈடுபடும் போது எச்சரிக்கை தேவை. ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சனி பிரீதி செய்வதும் அவசியமாகும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் 4இல் உலவுகிறார். குரு 11இல் இருக்கிறார். இதனால் புதிய பொருட்கள், சொத்துக்கள் ஆகியவை வாங்க சந்தர்ப்பம் கூடி வரும். சனி பலமும் சிறப்பாக இருப்பதால் உழைப்புக்கும் அலைச்சலுக்கும் உரிய பயன் கிடைத்து வரும். சமுதாய நலப்பணியாளர்களுக்கு வரவேற்பு கூடும். கலைஞர்கள் வெற்றி படிகளில் ஏறுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும். 5இல் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயை குரு பார்ப்பதால் மக்கள் நலம் சீராகவே இருந்து வரும். வார நடுப்பகுதியில் தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி தெரிய வரும். வார கடைசியில் சந்திரன் கேதுவுடன் கூடி 7ஆம் இடத்தில் உலவுவதால் நண்பர்கள், உறவினர்கள், தொழில் கூட்டாளிகள் ஆகியோருடன் பக்குவமாக பேசி பழகுவது நல்லது. வீண் விவாதம் கூடாது. ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வலுத்திருக்கிறார். சூரிய பலமும் கூடியிருக்கிறது. 2இல் சனி இருந்தாலும் சனியை குரு பார்ப்பதால் குடும்ப நலம் சீராகவே இருந்து வரும். பண வரவு அதிகமாகும். நல்ல தகவல் வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். மக்கள் நலம் சீராகவே இருந்து வரும். வார பின்பகுதியில் சாதுக்கள், மகான்கள், சித்தர்கள் ஆகியோரது சந்திப்பு நிகழும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதன் 28ஆம் தேதி முதல் வளம் பெறுவதால் வியாபாரிகளுக்கு மந்த நிலை விலகும். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் தீட்டி இப்பொழுது செயற்படுத்தலாம். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை காண சந்தர்ப்பம் கூடி வரும். 12இல் ராகு இருப்பதால் எதிர்பாராத செலவுகள், விரயங்கள் ஆகியவை வார பின்பகுதியில் ஏற்படும். துர்க்கையை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் வலுத்திருக்கிறார். செவ்வாயுடன் சந்திரன் கூடி குருவின் பார்வையை பெறுவதால் முக்கியமான ஒரு காரியம் இந்த வாரம் நிறைவேறும். நிலம், மனை, வீடு, வாகனம் ஆகிய சொத்துக்கள் வாங்க சந்தர்ப்பம் உருவாகும். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். குடும்ப நலம் திருப்திகரமாக இருந்து வரும். சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். மக்களால் ஓரிரு எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். ஜலப்பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். ஜன்மசனி என்றாலும் உங்கள் உழைப்பு, அலைச்சல் ஆகியவற்றுக்கு உரிய பயன் நிச்சயமாக கிடைக்கும். 2இல் சூரியன் இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. 11இல் ராகு இருப்பதால் புதியவர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வெளியூர், வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கம் தரும். கேதுவுக்கு பிரீதியாக விநாயகரை தொடர்ந்து வழிபடுவது நல்லது.
தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் செவ்வாய் ஆகியோர் உலவுகிறார்கள். சந்திரனையும் செவ்வாயையும் குரு பார்க்கிறார். இதனால் குடும்ப நலம் சீராகவே இருந்து வரும். பொருள் வரவு அதிகரிக்கும். மக்களால் ஓரிரு எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். சுக்கிரபலம் காரணமாக கலைத்துறையினருக்கு வளர்ச்சி கூடும். கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமாகவே இருந்து வரும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். உயர் பதவிகள் தேடி வரும். தந்தையால் ஓரிரு காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். வார கடைசியில் சந்திரன் கேதுவுடன் கூடி 4இல் உலவுவதால் தாய் நலனில் கவனம் தேவைப்படும். நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களில் விழிப்புடன் ஈடுபடுவது நல்லது. கேதுவுக்கு பிரீதியாக விநாயகரை தொடர்ந்து வழிபடவும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் கேதுவும் 7இல் குருவும் 11இல் சனியும் 12இல் சுக்கிரனும் உலவுவது விசேடமாகும். நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பொது நல பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். பிறரால் புகழப்படுவீர்கள். குடும்ப நலம் சீராக இருந்து வரும். பண வரவு அதிகமாகும். எதிர்பாராத திடீர் பணவரவுக்கும் இடமுண்டு. வார பின்பகுதியில் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். நல்லோரது தொடர்பு நீடித்து இருக்கும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். சமுதாய நல பணியாளர்கள் புகழும் பொருளும் பெறுவார்கள். 12இல் சூரியன் இருப்பதால் கண் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட காரணம் உண்டு. 28ஆம் தேதி முதல் புதன் உங்கள் ஜென்ம ராசிக்கு மாறுவதும் விசேடமாகாது. இந்த வாரம் முழுவதுமே வியாபாரிகள் கவனத்துடன் செயல்பட்டால் நஷ்டப்படாமல் தப்பலாம். சுக்கிரன் 30ஆம் தேதி முதல் உங்கள் ஜென்ம ராசிக்கு இடம் மாறுவதால் கலைத்துறையினருக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைப்பதுடன் பொருளாதார நிலையும் உயரும். புதிய ஆடை அணிமணிகள் சேரும். சூரியனுக்கு பிரீதியாக ஆதித்ய ஹிருதயம் படிப்பது நல்லது. சூரிய நமஸ்காரம் செய்வதும் அவசியமாகும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் உலவுகிறார்கள். 6இல் குரு உலவுவதும் விசேடமாகாது என்றாலும் குரு வக்கரமாக இருப்பதால் ஒரு நன்மைகள் உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் வார ஆரம்பத்தில் ஏற்படும். வீண் செலவுகளை தவிர்ப்பதுடன் கைப்பொருளை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. வார நடுப்பகுதியில் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசியில் உலவும் நிலை அமைவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். வார பின்பகுதியில் சந்திரன் 2ஆம் இடம் மாறி கேதுவுடன் கூடுவதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வீண் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகும். கேதுவுக்கும் ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் ஆகியோர் கூடியிருக்கிறார்கள். 5இல் உள்ள குரு 11ஆம் இடத்தையும் 11இல் உள்ள கிரகங்களையும் பார்ப்பதால் முக்கியமான எண்ணங்கள் வார முன்பகுதியில் நிறைவேறும். பொருளாதார நிலை உயரும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைத்து வரும். இயந்திர பணியாளர்கள் ஏற்றம் பெறுவார்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். தந்தையால் அனுகூலம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். வார நடுப்பகுதியில் செலவுகள் சற்று அதிகரிக்கும். மக்கள் நல முன்னேற்றத்துக்காக ஓரிரு செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். வார பின்பகுதியில் சந்திரன் கேதுவுடன் கூடி குருவின் பார்வையை பெறுவதால் ஆன்மீக அறநிலைய பணிகளில் ஈடுபாடு கூடும். பெரியவர்கள் தனவந்தர்கள் ஆகியோர் உங்களுக்கு உதவுவார்கள். அரசு சம்பந்தமான காரியங்கள் நிறைவேறும். வியாபாரிகளுக்கு
இந்த வாரம் முழுவதுமே சிறப்பாக இருக்கும். 30ஆம் தேதி முதல் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் மாறுவதால் உடன் பிறந்தவர்கள் அதிகம் உதவுவார்கள். பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். நல்ல காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மொத்தத்தில் இந்த வாரம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் கெடுபலன்களை குறைத்து கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.